இந்தியா சுதந்திரம் பெற வேண்டிய காரணங்கள். சுதந்திர இழப்பு. இந்தியர்கள் தங்களது அரசு, சட்டங்கள், வளங்கள் ஆகியவற்றில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருந்தனர். அனைத்து முக்கியமான முடிவுகளும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் அவர்களது நலனுக்காகவே எடுக்கப்பட்டன. பொருளாதார சுரண்டல். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியாவின் செல்வத்தையும் மூலப்பொருட்களையும் இங்கிலாந்துக்கு கொண்டு சென்று அங்கே தயாரித்த பொருட்களை அதிக விலைக்கு மீண்டும் இந்தியாவில் விற்றனர். இதனால் நாடு வறுமையில் தள்ளப்பட்டது. சமூக மற்றும் கலாச்சார ஒடுக்கம். இந்திய பாரம்பரியங்கள், தொழில்கள், பழக்க வழக்கங்கள் ஆகியவை பிரிட்டிஷ் நலனுக்காக குறைக்கப்பட்டன அல்லது மாற்றப்பட்டன. அநியாயமான சட்டங்கள். இந்தியர்கள் தங்கள் சொந்த நாட்டில் இரண்டாம் நிலை குடிமக்களாக நடத்தப்பட்டனர். பேச்சு சுதந்திரம், அரசியல் பங்கேற்பு போன்ற உரிமைகளில் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. தேசிய பெருமை மற்றும் சுயமரியாதை. இந்தியர்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்ய, கலாச்சாரத்தை காப்பாற்ற மரியாதையுடன் வாழ விரும்பினர். சுதந்திரம் கிடைத்தால்தான் இந்தியா தன் எதிர்காலத்தை தீர்மானித்து, பொருளாதார வளர்ச்சி அடைந்து, கலாச்சாரத்தை காப்பாற்றி மக்களுக்கு சுதந்திரத்தை உறுதி செய்ய முடியும். நீங்கள் விரும்பினால் காந்திஜியும் பிற தலைவர்களும் ஏன் சுதந்திரமே ஒரே தீர்வாக நினைத்தார்கள் என்பதையும் தமிழில் சொல்லித்தரலாம். அதை சொல்லட்டுமா?